பொதுவா ஒரு பாடல் கேட்கிறோம், உடனே அந்த பாடல் நமக்கு ரொம்ப பிடிச்ச பாடலா இருக்கு. அப்பனா நமக்கு பிடித்தமான அந்த கவிஞர் எழுதியிருப்பார், இல்லைன்னா இசையமைப்பாளர் இவருதான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். ஆனால் உண்மையில் நிறைய பாடல்கள் அப்படி அல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, பெயர் தெரியாத பலரும் திரைப்படத்துறையில் பங்களிப்பை தந்திருக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு உண்மை. 1982 வெளிவந்த ஒரு திரைப்படம் தனியாத தாகம் அப்படின்னு ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் EM இப்ராஹிம் அவர்கள். இவர் ஒருதலை ராகத்தினுடைய இயக்குனர் அப்படின்னு நீங்க அறியலாம். காரணம் என்ன அப்படின்னா, பொதுவா ராஜேந்தர் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை ஒருதலை ராகத்துல இருக்கும். அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் EM இப்ராஹிம் அவர்கள் அப்படின்னு இருக்கும். பொதுவாக ராஜேந்தர் படம்னா அவர் தான் இயக்கம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் அவர்தான் தனியார் தாகம் என்ற திரைப்படத்தினுடைய இயக்குனரும் கூட. இதுல அறியப்படாத ஒரு இசையமைப்பாளர் ஏ ராஜ் என்ற ஒரு இசையமைப்பாளர். இந்த படத்துல ஒரு 8 பாடல்கள் உண்டு. அதுல 7 பாடல்களை பெண் கவிஞர் உமா நாகபூஷணம் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. அதுல ஒரு பாடல் பூவே நீ யார் சொல்லி யாருக்காக மலர்கின்றாய் அப்படிங்கிற அந்த பாடல் தொடக்கத்திலிருந்து பாடல் முடிகிற வரைக்கும் அந்த பாடலை மலேசியா வாசுதேவன் அவர்களும் எஸ் ஜானகி அவர்களும் பாடியிருப்பாங்க. அறியப்படாத கவிஞராக இருந்தாலும் அறியப்படாத இசையமைப்பாளராக இருந்தாலும் சில பாடல்கள் நம்மை இப்படி ஆட்கொள்ளுகிறது அப்படிங்கிறது தான் ஒரு உதாரணம். காரணம் என்னன்னா, தரமான பாடல்களை அல்லது இசையை தருகின்ற பொழுது ரசிகர்கள் அதை எப்படியெல்லாம் ரசிப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு இது உதாரணம். இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை, அதாவது ஏ ராஜ் அவர்கள் நிறைய இசையமைப்பாளர்களுக்கு உறுதுணையா இருந்திருக்கிறார். ஒருதலை ராகத்திலும் அவர் இருந்திருக்கிறார். இந்த பூவே நீ யார் சொல்லி யாருக்காக மலர்கின்றாய் என்ற ஒரு பாடலை நீங்கள் ஒரு முறை கேட்டு பாருங்கள். உண்மையில் உங்களை மெய்மறக்க செய்யும்.